السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு கிடைத்த சிறப்பான வாய்ப்புகளில் ஒன்று திருக்குரானை அதிகமாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஓதுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, கேட்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. நாம் திருக்குரானுடைய யதார்த்தமான மதிப்பையும் மரியாதையையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு திருக்குரானுடைய மதிப்பு தெரியாததல்ல, அதன் அந்தஸ்தும் புரியாததல்ல. ஆனால் மிக யதார்த்தமான அதனுடைய செல்வாக்கை எப்போதும் மனதில் நிலைநிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சில நேரங்களில் அதை வெறும் ஓதப்படுவதற்கான ஒரு வேதமாக மாத்திரமே நாம் கருதி விடுகிறோம். அதிலும் குறிப்பாக யாராவது மௌத்தா போனா அவங்களுக்கு நன்மையை சேர்க்கறதுக்காக செய்கிற ஒரு வேலை என்கிற அளவில் மட்டுமே திருக்குரானை கருதி விடுகிற ஒரு மனப்போங்கு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அளவுக்கு இந்த உலகத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு நூல், ஒரு வேதம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. குர்ஆன் தோன்றிய காலத்தில் ஒரு பெரிய அரசை உருவாக்கியது குர்ஆன். கிபி 630க்குள்ளாக கலீஃபாக்களுடைய காலம் முடிவடைவதற்குள்ளாக சுமார் 64 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்ததில் குர்ஆனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த வார்த்தைய ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குர்ஆனுடைய செல்வாக்கு ஒரு 30 வருஷத்துக்கு உள்ளார 64 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அது ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கு. கிபி 638 பாரசீகத்தின் ஆதிக்கத்தை அது கைப்பற்றி இருக்கிறது. 642 எகிப்து, கிபி 646 லிபியா, கிபி 656 துனூசியா, கிபி 662 மொரட்டோனியா, கிபி 670 அட்லாண்டிக் மகாசமுத்திரம் வரைக்கும் இஸ்லாம் வந்துவிட்டது. கிபி 670 அட்லாண்டிக் மகாசமுத்திரம். கொஞ்சம் நீங்க
உலக வரைபடத்தை வைத்து கொண்டு அல்லது நம்ம கையில் இருக்கிற மேப் எடுத்து வச்சுக்கிட்டு சவுதி அரேபியா எங்க இருக்கு, மக்கா எங்க இருக்கு, அட்லாண்டிக் கடல் எங்க இருக்கு, நான் சொன்ன இந்த வரிசை ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் கடந்து அட்லாண்டிக் கடல் வரைக்கும் வந்து சேருகிற அந்த தூரத்தை நாம கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்றால் பிரமிப்படையாமல் இருக்க முடியாது. உக்பத்து பின் நாஃபி என்கிற மிகப்பெரிய இஸ்லாமிய படையினுடைய தளபதி அட்லாண்டிக் கடல்ல பாதி தூரம் தன்னுடைய அட்லாண்டிக் கடலுக்குள்ள அவருடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து செலுத்தி அதன் முழங்கால் அளவு கடலுக்குள் செல்லுகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு அல்லா இடத்துல துவா செஞ்சு அல்லா இடத்துல சொன்னாரு, அல்லா என்னால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இங்க தீனை கொண்டு வந்து சேர்த்துட்டோம், உன்னுடைய இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இதுக்கு மேல, ஏன்னா அன்னைக்கு இருந்த உலகத்துல என்ன நினைச்சாங்கன்னா அட்லாண்டிக் கடல் தான் உலகத்தின் எல்லைன்னு நினைச்சாங்க. இதுக்கு மேல ஒரு இடம் இருக்குமானால் நான் அங்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னது வரலாற்றில் பதிவாகிறது. இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய சாதனையாகத்தான் பார்க்க வேண்டும். வேற எந்த வேத நூலுக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது பைபிளின் அடிப்படையில் உருவானது என்று சொல்ல முடியாது. காரணம், கிறிஸ்தவர்கள்ட்டயே பைபிளுடைய நம்பிக்கை கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்க எவ்வளவு பேர் நம்புறீங்கன்னு கேட்டா அதுல காவாசி பேர் கூட பைபிளின் கருத்துக்களை நம்புகிறவர்கள் கிடையாது. ஆனா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு எழுத்தை கூட நம்பாமல் இருக்க மாட்டார்கள். திருக்குர்ஆனுடைய ஒரு எழுத்தை கூட நம்பாமல் இருக்க மாட்டார். அதனாலே முஸ்லிம்களுடைய அவர்களுடைய வளர்ச்சி எந்த இடத்திலெல்லாம் தொடர்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் திருக்குர்ஆன் தான் வெற்றி பெற்று வந்தது. இன்னொரு செய்தி இருக்கிறது. குர்ஆனுடைய வெற்றின்னு நான் ஏன் சொல்றேன்னா, எங்கெல்லாம் புதிய புதிய நிலங்களை முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்களோ அங்கெல்லாம் அதில் பல இடங்கள்ல அந்த மக்கள் தங்களுடைய தாய்மொழியை விட்டுவிட்டு குர்ஆனுடைய மொழியை தங்களுடைய மொழியாக எடுத்துக்கொண்டார்கள். ஈராக் நாட்டினுடைய தாய்மொழி அரபு கிடையாது. ஆனா இஸ்லாம் ஈராக்குக்குள்ளே சென்ற போது அந்த மக்கள் குர்ஆனுடைய மொழியை தாய்மொழியாக எடுத்துக்கொண்டார்கள். இன்று ஈராக் அரபு நாடாக இருக்கிறது. எகிப்து நாட்டினுடைய மொழி அரபு கிடையாது. எகிப்து அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடு. எகிப்து நாட்டினுடைய மொழி அரபு அல்ல. ஆனா இஸ்லாம் அங்கே சென்ற போது எகிப்து மக்கள் குர்ஆனுடைய மொழியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகள், ஆப்பிரிக்காவுடைய மொழி அரபு மொழி கிடையாது. எங்கோ ஸ்பெயினுடைய ஓரத்தில் இருக்கிறது மொரோக்கோ. மொரோக்கோவனுடைய மொழி அரபு மொழி அல்ல. ஆனால் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது குர்ஆனின் வழியாக தங்களுடைய தாய்மொழியை அரபு மொழியாக எடுத்துக்கொண்டார். அப்ப குர்ஆனுடைய சாதனை என்ன? அது சென்ற பகுதிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை அது நிலைநாட்டிய வேதம். குர்ஆனுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த சிறப்பு கிடையாது. இன்ன வரைக்கும் அந்த குர்ஆனுடைய தாக்கம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்கள் 220 கோடி பேர் இருக்கிறார்கள் உலகத்துல. மொத்த உலகத்துல 800 கோடி மக்கள் வாழ்றதாக ஒரு கணக்கு சொல்லுது. அப்படின்னா அதுல 220 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்னா 4ல் ஒருத்தர், உலகத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் முஸ்லிமா இருக்கார். இந்த முஸ்லிம் 100க்கு 100% இந்த வேதத்தை நம்புகிறவராகவும் இருக்கிறார். அதுதான் மற்றதற்கு உள்ளான வித்தியாசம். நிறைய மக்கள் இருப்பாங்க. மக்கள் எண்ணிக்கையிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கலாம். நம்முடைய நாட்டிலே இந்துக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், பல கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வேதத்தை நம்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
என்று பார்க்கிற போது திருக்குர்ஆனுடைய அந்த செல்வாக்கை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆனுடைய செல்வாக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அது அன்னைக்கே தொடங்கின காலத்திலேயே ஒரு 100 வருஷத்துக்குள்ளாலேயே இவ்வளவு நிலப்பரப்பை அது சென்று சேர்ந்து விட்டிருந்தது. இன்னைக்கும் குர்ஆனுடைய வெற்றி என்பது நிலைத்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் அமெரிக்கால புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் அதெல்லாம், அமெரிக்கால 60 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு மண்ணுமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய எண்ணிக்கை அங்க முஸ்லிம்களாக வந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கால 11 மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் இப்போது பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். பல மாநிலங்களில் மேயர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக ஒருத்தர் ஜஹரான் மம்தானி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம். லண்டன் மாநகரத்தின் மேயர் ஒரு முஸ்லிம் தான். இங்கிலாந்திலேயும் பல பகுதிகளில் முஸ்லிம்கள் ஆதிக்கம் பெற்று வருகிறார்கள். இது எப்படி நாம பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, அது எல்லாவற்றையும் குர்ஆனின் மகத்தான வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. குர்ஆனுடைய மகத்தான வெற்றி. அதனால குர்ஆனை வெறும் ஃபாத்திஹா ஓதுறதுக்கான வெறும் ஒரு நூல் என்ற வகையில் மாத்திரம் பார்க்க கூடாது. அது மிகப்பெரிய சாதனைகளை, குறிப்பாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு நூல் அது. இன்றைக்கும் சுமார் 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது என்றால், அந்த நாடுகளுடைய அரசியல் சாசன மூல நூலாக திருக்குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை ரமலான் மாதத்தில் இறக்கி இருப்பதாக பெருமையாக சொல்லுகிறான். குர்ஆன்ல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த வேதத்தை லைலத்துல் கத்ரிலே இறக்கினேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல 3 சிறப்பு அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, இத நான் இறக்குனேன், இது நான் கொடுத்தது, அதில் ஒரு சிறப்பு. 2வது, அல்லாஹ் இன்னா அன்ஸல்நாஹு, இதை இறக்கினேன் என்று சொல்கிறான். குர்ஆனை இறக்கினேன்னு சொல்றதில்லை. இன்னா அன்ஸல்னல் குர்ஆனன் இன்னா அன்ஸல்நாஹு, இதை இறக்கினோம். சில நேரத்தில் மக்கள் ஒருவரை பெருமைப்படுத்தி சொல்லும் போது பேரு சொல்ல மாட்டாங்க, அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவரை படர்க்கையாக சொல்லுகிற போது அதுவும் ஒரு மரியாதைக்குரிய அடையாளம். அல்லாஹ் இங்கே நான் குர்ஆனை இறக்கினேன் என்று சொல்லாமல் நான் அதை இறக்கினேன் என்று சொல்லுவதும் மரியாதைக்கு ஒரு அடையாளம். இன்னொரு செய்தி இருக்கு. இந்த வேதம் இறக்கப்பட்ட நேரத்தை அல்லாஹு தஆலா பெருமைப்படுத்துகிறான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த வேதம் அருளப்பட்ட நாள், அதன் சிறப்பை எல்லாம் சொல்றான், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. நான் பல தடவையும் உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன், 1000 மாதங்கள் அளவுக்கு சிறந்தது என்ற அர்த்தம் அல்ல. 83 வருஷம் 4 மாச கணக்கு லைலத்துல் கத்ர்ல தொழுதம்னா 83 வருஷமும் 4 மாசமும் தொழுத மாதிரி அப்படின்னு அர்த்தம் அல்ல. அதை விட அதிகமானதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதை விட அதிகம் அப்படிங்கிறது நாம் காட்டக்கூடிய ஆர்வத்தின் அளவுக்கு அதிகமானது. அல்லாஹ் நமக்கு அந்த ஆர்வத்தை தரட்டும். ஒரு நேரத்தை அல்லாஹ் இப்படி சிறப்பிச்சு சொல்லி இருக்கும்போது, ஒரு நாள் இவ்வளவு சிறப்பிற்குரியதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது, அதை நோக்கி நம்மளுடைய மனசு அசைஞ்சு கொடுக்க வேண்டாமா? இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்ம மனசு அதுக்கு அசைஞ்சு கொடுக்கணும்ல. அசைஞ்சு கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டு அமல் செய்கிற ஒரு பக்குவம் வேணுமில்ல. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? இப்ப லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்றான், இது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த மாதங்களை விட அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தது. நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து அது 10,000 மாசத்தை விட சிறந்ததாகலாம், அல்லது 1,00,000 மாசத்தையும் விட சிறந்ததாகலாம். இப்ப அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் அருளப்பட்ட நேரத்தை மகத்தானதாக காட்டுகிறான். அதுவும் குர்ஆனுடைய சிறப்புகளில் ஒன்று. இப்படி குர்ஆனுடைய மகிமை மகத்துவத்திற்குரியதாக ஆகிற போது
நம்முடைய கடமை என்னன்னா, இந்த குர்ஆன் என்ன சொல்லுச்சோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மனசால நம்ம உறுதி எடுக்கணும். குர்ஆன் மகத்தானது, பெரிய சாதனைகளை செய்திருக்குதுன்னு நாம நம்புற போது அது என்ன சொல்லுச்சுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமல்ல. வீட்டுல பீரோவுக்கு மேல வச்சிருக்கோம், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல கைப்படாத இடத்துல வச்சிருக்கோம். ரொம்ப குர்ஆனை எடுத்தாலே கண்ணுலையும் முகத்திலையும் வச்சு தடவிக்கிறோம், முத்தம் கொடுக்கிறோம், இப்படி எல்லாம் செய்யறோம். சரி, ஆனா அது என்ன சொல்லுது, அந்த சொல்ல நம்ம கேட்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணுமல்ல, கேட்கணும்னு ஆசைப்படணும்ல. இந்த குர்ஆன் சொல்லி நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்பது நம் வாழ்வின் ஒரு அடையாளமாக இருக்கிறதா என்று பரிசோதிப்பதும், இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் நம்முடைய கடமையாகும். நம் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் குர்ஆன் வழிகாட்டுகிறது. ஒரு விஷயத்தையும் குர்ஆன் விட்டு வைக்கல. எல்லா தேவைகளுக்கும் குர்ஆன் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு பிரதானமானது. குர்ஆன் சொல்ற வழிகாட்டுதல்கள்ல உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் நீதியாக நடங்கள். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது குர்ஆன் மக்களுக்கு சொல்ற வழிகாட்டுதல் என்னன்னா, அரசியல்ல பிரதானம் உங்க அரசியல் எப்படி இருக்கணும், நீதியான அரசியலாக இருக்கணும். யஅதிலு, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்லுவான், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. ஒரு ஆளு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் அப்படிங்கிறது அவர் கைகட்டி நிற்கும் போது உருகி நிற்கிறார். சில பேர் தொழுகைக்கு கைகட்டி நிற்கும் போது நமக்கு தெரியும், கைகட்டி நிற்கும் போது உருகி நிற்கிறார். அதை வச்சு ஒருத்தரை தக்வா உடையவர் அப்படின்னு தீர்மானிக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் துன்பம் தருபவராக இருந்தால் நாம் அவரை தக்வா உடையவர் என்று தீர்மானிக்க முடியாது. தொழுகிறாருங்க, ரொம்ப அச்சடக்கத்தோட தொழுகிறார், ஒரு நேரம் மிஸ் பண்ணாம தொழுதுறாரு. ஆனா அவர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீதியா நடந்துக்கிறது இல்லைன்னு இருந்தா அவர் தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதை குறைந்ததுதான். காரணம் மார்க்கம் சொல்லுது, நியாயமா நடக்கிறது தான் தக்வாவுக்கான முதல் அடையாளம். உங்ககிட்ட தக்வா இருக்குது, என்கிட்ட தக்வா இருக்குதுங்கிறதுக்கான முதல் அடையாளமே நியாயமா நடக்குது. யார்கிட்ட எல்லாம் நியாயமா நடக்கணும்? அல்லாஹ்ட்ட நியாயமா நடக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நியாயமா நடக்கணும், மார்க்கத்துக்கு நியாயமா நடக்கணும், சக மனுஷனுக்கு நியாயமா நடக்கணும். இது இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழிகாட்டுதல். இஸ்லாம் உலகமெல்லாம் பரவி போச்சே, மக்கள் இந்த தத்துவத்தை தான் தூக்கிட்டு போனாங்க. குர்ஆன் என்ன சொல்லுச்சு? நீதிக்கான அடையாளமாக குர்ஆன் போச்சு. அதனால் மக்கள் வா வா என்று அதை வரவேற்று தங்களுடைய நகரத்துக்குள் வைத்துக் கொண்டார்கள். தாய்மொழியை கூட விட்டு அதனுடைய மொழியை ஏற்றுக்கொண்டார். சிரியால அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு, நீங்க சிரியாவை விட்டுட்டு ஈரானுக்கு போயிடுங்க. அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, சிரியா மக்கள்கிட்ட நீங்க வரி வசூல் பண்ணியிருப்பீங்க, அந்த வரி காசை திருப்பி கொடுத்துருங்க. அவங்கள பாதுகாக்கிறோம்னு சொல்லித்தான் நம்ம வரி வசூல் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம படை அந்த ஊரை விட்டு கிளம்பி பாரசீகத்துக்கு போகுது, அதனால அவங்களுடைய காசை திருப்பி கொடுத்துட்டு நீங்க பாரசீகத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியா மக்களை அழைத்து அவங்களுடைய காசுகளை கொடுத்துட்டு நாங்க பாரசீகத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்ன போது அந்த மக்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரபுகளோ அந்த ஊர்க்காரங்கள் அல்ல, அவங்க எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தவர்கள், அந்நியர்கள். ஆனா அவங்க நாங்க இந்த ஊரை விட்டு போறோம்னு சொல்லும் போது அந்த மக்கள் அழுதார்கள். காரணம் என்னன்னா, அவங்க நீதியான ஆட்சியை கொடுத்திருந்தார்கள். ஏன் நம்ம நாட்டுல முஹம்மது இப்னு காசிம் என்பவர் தான் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அதிகாரத்தின் வழியாக இந்தியாவுக்குள் முதல்ல இஸ்லாத்தை கொண்டு வந்தவர். சிந்து பகுதிகளுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் 17 வயசு இளைஞன்.
17 வயது இளைஞர். அவரு இஸ்லாத்தை பரப்பி சிந்து பகுதி முழுக்க இஸ்லாம் பரவி இருக்கிற போது மத்திய அரசாங்கத்திலிருந்து அவரை திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் இங்கிருந்து திரும்பி போகிற போது வரலாறு சொல்லுகிறது, அலைஹி, இந்திய மக்கள் அவருக்காக அழுதார்கள், அவருடைய படத்தை வரைந்து வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறார். வெளிநாட்டிலிருந்து வந்த ஆதிக்க சக்தி தானே, ஆதிக்கம் செய்ய வந்தவர் தானே. நம்ம இங்கிலீஷ்காரங்களை வெளியே விரட்டி விட்டோமா இல்லையா, வெளியேற்றணுமா இல்லையா? இங்கிலீஷ்காரன் எவ்வளோ நல்லது செய்யத்தான் செஞ்சான். ரோடு போட்டான், ரயில் போட்டான், நிறைய வசதிகளை எல்லாம் கொண்டு வந்து செய்யத்தான் செஞ்சான். ஆனாலும் நீ வேற ஆளு, எங்களோட ஆளல்லன்னு வெளியே அனுப்பத்தான் செஞ்சோம். அப்படி முஹம்மது பின் காசிமை மக்கள் அனுப்பல. அவர் வெளியே போறேன்னு சொன்ன போது மக்கள் அவரை அழுது வழி அனுப்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க இந்த வந்த இடத்தில் மிக நீதியான அரசுகளை அவர்கள் கொடுத்தார்கள். எங்க முஸ்லிம்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நீதி தான் அவங்களுடைய அடையாளமா இருந்துச்சு. நம்ம பார்க்க ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள்ல பஞ்சாயத்துன்னா முஸ்லிம்களை தான் கூப்பிடுவாங்க. பாய் சரியா சொல்லுவாரு. எங்கேயாவது ஒரு இந்துக்கள் நிறைஞ்சிருக்கிற கிராமம், அங்க ஒரு முஸ்லிம் பெரியவர் இருப்பாருன்னா அவரை அணுகுவாங்க, பாய் சரியா சொல்லுவாரு. நீதிக்காக அணுகப்படுகிற சமூகமாக நாம் இருந்தோம். அந்த நீதியை நிலைநாட்டுமாறு இஸ்லாம் நம்மை தூண்டி இருந்தது. அதுதான் நாம் வளர்ச்சியடைவே காரணம். 1919 முதல் உலக யுத்தம் நடந்துச்சு. 4 வருஷம் நடந்துச்சு முதல் உலக யுத்தம். 14 19 வரைக்கும் நடந்துச்சு. முதல் உலக யுத்தம் நடக்கும்போது பாலஸ்தீனத்துல 32,000 யூதர்கள் இருந்தாங்க. அந்த இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 32,000. முதல் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு ஐரோப்பா நாடுகள் முழுக்க யூதர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு கிளம்புச்சு. ஹிட்லர் உருவான காலம். அந்த யூத எதிர்ப்புணர்வால ஐரோப்பாவில் யூதர்கள் விரட்டப்பட்டார்கள். ஒரு யூதன்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கூட கொன்னுடுவான். தண்ணியில விஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க. அது ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கு அவசியமானது என்று அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் நினைச்சாங்க. அவர்கள் அப்படி வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வரலாறு சொல்லி காட்டுகிறது. இன்றும் நீங்கள் தேடி பார்த்தால் அந்த வரலாற்றை பார்க்கலாம். முஸ்லிம் மன்னர்கள், துருக்கிய மன்னர் யூதர்களை கை நீட்டி வரவேற்றார். யூதர்கள் கப்பலில் ஏற்றப்பட்டு நடுக்கடலில் தத்தளிப்பவர்களாக அவர்கள் விடப்படுகிற போது அவர்களை ஆதரவு தெரிவித்து வாங்க இங்க தங்கிக்கிங்க என்று அவர்களுக்கு பாலஸ்தீனத்தில் தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். சல்ஜூக் மன்னர்களும் அதுபோல அன்றைக்கு கலீஃபாவாக இருந்த துருக்கிய மன்னர்கள். 1919 பாலஸ்தீன மக்கள் யூதர்களின் எண்ணிக்கை 32,000. அதுக்கு அடுத்து 2ஆம் உலக யுத்தம் வருது. 1931 1939 43 வரைக்கும் 2வது உலக யுத்தம் வருது. கிட்டத்தட்ட 20 வருஷம் வித்தியாசம். இந்த 20 வருஷம் 2ஆம் உலக யுத்தம் நடக்கும்போது பாலஸ்தீனத்தில் இருந்த யூதர்களின் எண்ணிக்கை 1,62,000. 20 வருஷத்துக்கு முன்னாடி 32,000 பேர் தான் இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு உள்ள அங்கே 1,50,000 லட்சம் யூதர்கள் வந்தார்கள் என்றால் அது முஸ்லிம் அரசர்களுடைய கருணையால் சேர்ந்தார். அவர்கள் இடம் கொடுத்ததுனாலே சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு அங்கே முஸ்லிம்கள் நிறைய வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டார்கள். எல்லா வகையான உத்தரவாதமும் தரப்பட்டது. நீங்க இது ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு சொல்றோம்னு நினைக்காதீங்க. வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், உலகத்தில்
யூதர்கள் எப்போதாவது நிம்மதியாக இருந்தார்கள் என்று படிப்போமானால் அது முஸ்லிம்களுடைய நிழலில் தான் என்று அவர் சொல்லுவார். காரணம், முஸ்லிம்கள் நீதியை கடைபிடித்தார்கள். பாலஸ்தீனத்தை ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைப்பற்றிய போது பாலஸ்தீனம் கிறிஸ்துவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கிறிஸ்துவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். நீங்க எல்லாம் ஒரு வரலாறு படிச்சிருப்பீங்க. அந்த கிறிஸ்துவர்கள் அவங்க சர்ச்சுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும் போது தொழுகைக்கான நேரம் வந்துச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியே வந்தாரு. பாதிரிமார்கள் சொன்னாங்க, இல்ல இங்கேயே நீங்க தொழுகலாமேன்னு கேட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இங்க நான் தொழுதா எனக்கு பின்னால வரக்கூடிய என்னுடைய ஆட்கள் இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க, அதனால நான் இங்க தொழுகல அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு செய்தியை பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம். அந்த சர்ச்சு பைத்துல் முகத்தஸனுடைய வாசல்ல இருக்கு. பைத்துல் முகத்தஸுக்கு போகும்போது நிறைய வாசல் இருக்கு. அதன் ஒரு வாசல்ல இந்த சர்ச்சு கனீசத்துல் கியாமா என்கிற கல்லறை தேவாலயம் இருக்கிறது. இந்த கல்லறை தேவாலயத்தில் வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பாலஸ்தீனத்தின் சாவியை ஒப்படைக்கிற போது இந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நீங்க எந்த கட்டத்திலும் யூதர்களுக்கு இங்கே தங்க அனுமதி கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவ சமுதாயம் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது, யூதர்களுக்கு இங்கே இடம் கொடுத்துறாதீங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்கள் நபி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், யார் உங்களோடு ஒப்பந்தம் செய்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய உடலையும் உயிரையும் பாதுகாப்பது கடமை என்று எங்களுடைய நபி சொல்லி இருக்கிறார், அதன்படிதான் நாங்கள் நடப்போம். அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். இல்ல நாங்க சொல்றோம். அப்ப இருந்த பாதிரியார் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார், இல்ல நீங்க இடம் கொடுக்காதீங்க. கடைசியா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ஒண்ணு வேணா செய்யறேன், நீங்க வசிக்கிற தெருக்களில், கிறிஸ்துவர்கள் வசிக்கிற பகுதிகளில் யூதர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், மற்ற பகுதியில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று யூதர்கள் பாலஸ்தீனத்தில் தங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த நீதி திருக்குர்ஆன் எல்லா காலத்திலும் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீதியை கடைபிடிக்கணும். எல்லார்கிட்டையும், எல்லா சமூக மக்கள்கிட்டையும், முஸ்லிம்கள்கிட்ட மட்டும் இல்லை, நீதிங்கிறது பொதுவானது. எல்லார்கிட்டையும் அந்த நீதியை கடைபிடிக்கணும். அப்படி சொல்லுகிற திருக்குர்ஆன் இன்னொரு செய்தி சொல்லுது, எல்லா சமூகத்தையும் நீங்க நீதியை கடைபிடிங்க, ஆனா அதே நேரத்துல யூதர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் எச்சரிக்கையாயிருங்க. குர்ஆன் அடுத்து சொல்லுது இன்னொரு வழிகாட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். நாம செவிசாய்க்க வேண்டிய குர்ஆனுடைய வழிகாட்டுதல். நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன், எல்லார்கிட்டையும் நீதமா நடக்கிறதுக்கு குர்ஆன் சொல்லுது. நாம நீதமா நடந்தோம். எல்லார்கிட்டையும் கருணையா நடக்கிறதுக்கு குர்ஆன் சொல்லுது, நாம கருணையா நடந்தோம். ஆனால் இவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள்னு குர்ஆன் சொல்லு. நண்பர்கள்னா என்ன அர்த்தம்? வலி அப்படின்னா அந்த வலிக்கு என்ன அர்த்தம்? நீங்க கல்யாணத்துல வலி அப்படின்னு பொண்ணோட அத்தாவை கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா? வலினா யாருன்னா தீர்மானிக்கிறவர்னு அர்த்தம், பொறுப்பாளர். நம்முடைய வலி யாருன்னா நம்முடைய முடிவுகளை தீர்மானிக்கிறவர் நம்முடைய வலி. அப்ப அல்லாஹ் சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களது முடிவுகளை தீர்மானிப்பவர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். பழகுங்க, பழகலாம், ஒரே தட்டுல சாப்பிடலாம், ஒரே பெட்ல படுத்துக்கலாம், ஒரே வீட்டுல 2 பேரும் வசிக்கலாமானா வசிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய முடிவுகளை தீர்மானிப்பவர்களாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான், பஅலுஹும் அவுலியாஉ பஅலின், அவர்களில் சிலர் அவர்களுக்குள் நண்பர்கள். நீங்க என்னதான் அவங்கள்ட்ட பழகினாலும் அவங்க அவங்களுக்குள்ளதான் நண்பர்களாக இருப்பார்கள். வமன் யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ ஃபஇன்னஹு மின்ஹும்,
நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களாகி விடுவீர்கள். அல்லாஹ் எவ்வளவு கடுமையா எச்சரிக்கிறான். நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களாகி விடுவீர்கள். இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார சமூகத்தை அல்லாஹு தாலா அதற்கு வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லும். என்ன தெளிவான வழிகாட்டுதல் பாருங்க, எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல். 2ஆம் உலக யுத்தத்தின் போது அரபுகளுடைய எழுச்சின்னு ஒரு புதுசா ஒண்ணு வந்துச்சு. எல்லாம் அது வரைக்கும் முஸ்லிம்கள் தான் ஒன்று திரண்டு இருந்தாங்க. முஸ்லிம்கள் எப்படி இருக்கலைன்னா, அரபு நாட்டு முஸ்லிமு, இந்தியா முஸ்லிமு, வேற நாட்டு முஸ்லிம்ன்ற ஒரு வித்தியாசம் இருக்கல. 2ஆம் உலக யுத்தம் நடந்து 1920 வரைக்கும் முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரே முஸ்லிம்கள்ங்கிற சகோதரத்துவத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அரபு முஸ்லிம்கள் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. அப்படி அரபு முஸ்லிம்கள் என்று ஒரு தனியாக அணிபிரிஞ்சு உருவான காலகட்டத்துல தான் முஸ்லிம்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக, வலியாக, பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா நம்ம மார்க்கம் ரொம்ப தெளிவா எச்சரிக்கை செஞ்சிச்சு, இது வேணாம், இந்த நடைமுறை சரியில்லை. நம்ம ரசூலுல்லாஹ் மக்கா தாயிஃபுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மக்காவுக்குள்ளார அவங்க சுயமா திரும்பி வர முடியல. முத்தைம் இப்னு அதி என்கிற ஒரு முஷ்ரிக் ஒருவருடைய ஸ்பான்சர்ஷிப், அவர் கொடுத்த ஆதரவில் தான் மக்காவுக்குள்ள திரும்பி வந்தாங்க. ஏன்னா சுயமா திரும்பி வர முடியாத அளவுக்கு அச்சமான சூழ்நிலை இருந்துச்சு. முத்தைம் இப்னு அதிங்கிற ஒரு ஆதரவு கொடுத்தார். ஒரு நாள் அவருடைய ஆதரவுல ரசூல்லா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஆனா முத்தைம் இப்னு அதி ரசூல்லாவை பாதுகாத்தார். ரசூல்லா ஆதரவு கேட்ட உடனே அவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டார். எல்லாரையும் கவச ஆடை அணிஞ்சிக்க சொன்னார், கையில வாள் எடுத்துக்க சொன்னாரு. எல்லாத்தையும் வரிசையா கூட்டிட்டு வந்து காபாவுக்கு முன்னால நிறுத்தினாரு. நிறுத்திட்டு அவர் சொன்னாரு, நான் முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். யாராவது முகம்மதுக்கு அநீதி அக்கிரமம் செய்தால் அதற்கு நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி காபால வச்சு டிக்ளேர் பண்ணாரு முத்தைம் இப்னு அதி. அவர் அடைக்கலம் கொடுத்தார். ஆனா அடுத்த நாள் ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு ஒரு முஷ்ரிக்கினுடைய அடைக்கலம் தேவையில்லை, என்ன ஆனாலும் பரவாயில்லை. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் உம்மத்துக்கு சில வழிவகைகளை சொல்லி கொடுக்கிறார்கள். நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்ற வழிவகைகளை சொல்லி கொடுக்கிறாங்க. அதை சஹாபாக்கள் கடைபிடிச்சாங்க. அவங்க எல்லாரோடையும் நல்லா பழகுனாங்க. எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்களோ அங்க எல்லார்கிட்டையும் நீதியா நடந்துக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அளவுக்கு வேற யாரும் நீதி பராமரிக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல பாரசீக படையினுடைய தளபதிகள்ல ஒருத்தராக இருந்த ஹெர்முசான்ங்கிறவரை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றான். பாரசீக படை தளபதிகள்ல ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிக்கிட்டு இருக்காங்க. படை தளபதி தானே. பேசும்போது பாரசீகம்ங்கிற நாட்டை பத்தி சொல்லுங்களேன்னு கேட்கிறாங்க. பாரசீகம்ங்கிறது ஒரு பெரிய நாடு, இந்த நாடு எப்படி அப்படின்னு சொல்லுங்களேன்னு கேட்கிறார். இப்ப அந்த ஹெர்முசான் சொல்றாரு, பாரசீகம் அப்படிங்கிறது ஒரு பறவையை போல, இஸ்ஃபஹான் அதன் தலை என்றால், அசர்பைஜான் அதனுடைய ஒரு இறகு, ஈரான் அதனுடைய ஒரு இறகு. பாரசீகத்தை ஒரு பறவையோடு ஒப்பிட்டால் இஸ்ஃபஹான் அதன் தலை, அசர்பைஜான் அதனுடைய ஒரு இறகு, ஈரான் அதனுடைய ஒரு இறகு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதன் இறகுகளை வெட்டி விடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவர் ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். யாரு? பாரசீக படையினுடைய தளபதி ஆலோசனை சொல்றாரு, இறகுகளை வெட்டுங்க. இறகுகளை வெட்டுங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த இடத்த முதல்ல தாக்குங்க, ஈரானையோ அல்லது ஆசர்பைஜானையோ முதல்ல தாக்குங்க, இறகுகளை வெட்டிவிட்டால் அது பலவீனம் அடைந்து விடும் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுடைய வழிகாட்டுதல்ல மிக உன்னதமான கவனம் செலுத்துறவர். அவரு அல்லாஹ்வை நம்பினவங்களுக்கு தான் முதன்மையான இடம். ஹெர்முசான் பாரசீக படையின் தளபதியாக இருந்த போதும் அவர் கண்ணுக்கு முன்னால நேரடியா சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன். அவர் இறகுகளை தாக்குங்கள்னு சொன்னாரு. நீ சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் தலையத்தான் முதல்ல அடிப்பேன்.
தலையை அடித்தால் இறகுகள் செயலற்றதாக போய்விடும் என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் என்கிற வரலாறு இருக்கு. யாருக்கு செவிசாய்க்கணும், யாருக்கு நம்ம தலையாட்டி கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம மார்க்கம் அவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்லியிருக்கு. நீங்க களிமா சொன்னவங்களோட உற்ற நண்பர்களாக இருங்க, மற்றவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். சேர்ந்து நட்புறவோடு வாழ்றதுல தப்பு கிடையாது. எல்லா சமூக மக்களோட நட்புறவோட வாழணும். ஒரு தட்டுல சாப்பிடுறதுல தப்பு கிடையாது, எல்லாரும் கூட. ஆனால் உன்னுடைய முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்திற்கு அவர்களை அனுமதிக்க கூடாது, வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி. இது திருக்குர்ஆன் காட்டுகிற மிக அப்பட்டமான வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் கடைபிடிக்கப்படுமானால் மிகச்சிறப்பான வாழ்க்கை அமைப்பு நமக்கு கிடைக்கும். முஸ்லிம்கள் அந்த வழிகாட்டுதலை சில காலகட்டங்களில் தவற விட்டார்கள். அதுல ஒண்ணுதான் அவர்கள் யூத கிறிஸ்துவ சமூகங்களோடு பிற்காலத்தில் காட்டிய நட்புறவு. இரண்டாவது உலக யுத்தம் நடந்த பிறகு யூதர்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிற யோசனை எல்லா இடத்துலயும் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்துச்சு. அவங்க பல நாடுகள்லையும் துரத்தப்படுறாங்க. அப்ப ரஷ்யாக்காரன் சொன்னா, உக்ரைன்ல நான் இடம் தர்றேன், உக்ரைன்ல நான் இடம் தர்றேன், நீங்க யூதர்கள் எல்லாம் அங்க வாங்கன்னு சொன்னான். நிறைய யூதர்கள் அப்படி உக்ரைனுக்கு வந்தார்கள். இந்த ஜெலன்ஸ்கி என்று இப்போ உக்ரைனுடைய அதிபரா இருக்கிறவன் அவன் யூதன் தான். என்ன வித்தியாசம் பாருங்க, இவனுக்கு ஆதரவு கொடுத்ததே ரஷ்யா தான். ரஷ்யா தான் இவங்களை உலகத்தில் பல நாடுகளிலும் அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களை, எங்கிட்ட உக்ரைன்ற ஒரு நிலப்பகுதி இருக்கு, அங்க வாங்க வந்து குடியேறுங்கள்னு அழைச்சது ரஷ்யா, குடியேற வைத்தது ரஷ்யா. அப்ப வந்தவங்க தான் அந்த யூதர்கள்ல ஒருத்தன் தான் இந்த ஜெலன்ஸ்கி, இவங்க குடும்பமே. ஆனா இன்னைக்கு அந்த ரஷ்யாவை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கான். இதே போல அர்ஜென்டினா சொல்லுச்சு, 50,000 கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை நான் கொடுக்கிறேன், இங்க வந்து யூதர்களை குடியேத்துங்கன்னு சொல்லுச்சு. ஆனா அமெரிக்காக்காரனும் பிரிட்டிஷ்காரனும் தான் சொன்னா, இல்ல, முஸ்லிம்களுடைய தொண்டை குழிக்குள் ஒரு ஆயுதம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, அதனால முஸ்லிம்களுடைய தொண்டை குழிக்குள்ளே கத்தியை சொல்கிற வகையில பாலஸ்தீனத்திற்கு உள்ளேயே யூதர்களுடைய நாட்டை உருவாக்குவோம் என்று உருவாக்கியவர்கள் இந்த பிரிட்டிஷ்காரர்களும் அமெரிக்கக்காரர்கள். இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும், குறிப்பா முஸ்லிம்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட முஸ்லிம்களை நம்பியதை விட இந்த கிறிஸ்துவர்களைத்தான் நம்பினார்கள். இன்னைக்கு சவுதி அரேபியா யாரை அதிகம் சார்ந்து இருக்கிறது? கத்தர் நாடு, பணக்கார நாடுகள். கத்தர் நாடு, பஹ்ரைன் நாடு, மற்ற அரபு நாடுகள் யாரை அதிகம் சார்ந்திருந்தார்கள்? அமெரிக்காவைத்தான் நம்பினார்கள். இஸ்லாமிய சகோதரத்துவம் என்கிற பேச்சை வெறும் பெயரளவில் சொன்னார்கள், அதை முன்னெடுத்து செல்ல அவர்கள் முன்வரவே இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் குரல் கொடுக்கிறத நிறுத்தலாம். இந்தியா மாதிரி பர்மாவில் முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டார்கள். பர்மிய ராணுவ முஸ்லிம்களை வேட்டையாடிய போது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கல. ஏன்னா நாங்க அரபுகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நலனை பேணிக் கொள்வதை மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினாங்க. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்ட போது குரல் கொடுக்கல. யார் கூட சேர்ந்துக்கிட்டாங்க? எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், நீ அவங்கள உங்களுடைய நண்பரை ஆக்கிக்காத, நீ அவங்கள உன்னோட நண்பர் ஆக்கிக்காத, அவங்களில் சிலருக்கு நண்பர்கள், உங்களுக்கு அல்ல. எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல். அவங்களத்தான் கவனிச்சுக்குவாங்க. இப்ப நடக்கிற சண்டையில அவ்வளவு காசு கொட்டி கொடுத்திருக்கிறது சவுதி அரேபியா. அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய விமானப்படை தளம் கத்தாரிலே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 5வது கப்பற்படை தளம் பஹ்ரைனிலே இருக்கிறது. கப்பல் படை தளபதியே பஹ்ரைன்ல தான் இருக்கார். 5வது கப்பல் படை பிரிவினுடைய தளபதியே பஹ்ரைன்ல தான் இருக்கு. இத்தனைக்கு கொடுத்து, இத்தனை இடம் கொடுத்துன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல.
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே சவுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர், அங்க ஒரு கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்கிற நண்பர் ஒரு தடவை சொன்னாரு, சவுதியில ஒரு தெஹரான் இருக்கு, ஈரான்ல ஒரு தெஹரான் இருக்கா இல்லையா, அது மாதிரி சவுதியில ஒரு தெஹரான் இருக்கு. சவுதியில் இருக்கிற தெஹரான்ல அமெரிக்க படைத்தளம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இவங்களுடைய கல்லூரி கேம்பஸ். ஒரு சொல்லுவார், எங்களுடைய கல்லூரி அறை கதவுகளை திறந்தால் நாங்கள் பார்க்கிற காட்சி கன்றாவியாக இருக்கும். அரை ஜட்டி அணிந்து கொண்டு போகிற பெண்கள் சவுதியில இன்னைக்கும் வேறு சமயத்தை சார்ந்த பெண்களாக இருந்தால் கூட புர்கா போட்டுட்டு தான் போகணும். அவர் சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த அரை ஜட்டி அணிந்து கொண்டு போகிற பெண்கள், கைகளில் மது பாட்டிலை உயர்த்தி கொண்டு நடக்கிற ஆட்கள், இந்த கூட்டத்தை இங்க பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் எரியும் அப்படின்னு சொன்னார். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதப்படுத்திய நிலம். அவர்களது செல்வாக்கால், குர்ஆனின் செல்வாக்கால் முஸ்லிம்களுக்கு கிடைத்த நிலம். அந்த நிலத்துல நீங்க அந்நிய ஆட்களோடு நட்புறவு கொண்ட காரணத்தால் இவ்வளவு அக்கிரமம் நடந்தது. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அமெரிக்க படைத்தளபதின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். அதுக்குள்ள நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, உங்க சட்டம் எதுவும் அங்க வேகாது. இப்படி நடந்த நிகழ்ச்சியை 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார்னா அதுக்கு அப்புறம் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்ப அன்றைக்கு அவர்களுக்கு அவர்களுடைய சதித்திட்டம் தெரிந்திருந்தும் கூட ரஷ்யா உக்ரைன்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கலாங்குது. அர்ஜென்டினா என் நாட்டுல இடம் கொடுக்கிறேன்னு 50,000 ஏக்கரை கொடுக்குறான். இது எல்லாம் விட்டுட்டு முஸ்லிம்களுடைய நடுநெஞ்சில கொண்டு வந்து யூதர்களை குடியமர்த்தியது அமெரிக்க கிறிஸ்துவர்களுடைய திட்டம், அதே போல பிரிட்டிஷ் கிறிஸ்துவர்களுடைய திட்டம் என்பதை தெரிந்திருந்தும் கூட முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்துவர்களை நம்பியே வாழ்ந்தார்கள் முஸ்லிம்கள். குர்ஆனுக்கு எதிரான போக்கு, குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரான போக்கு, அதன் பலனை இப்போது பார்க்கிறார். கடந்த ஒரு வாரமா பார்க்கிறோம். நமக்கு மனசில் இருக்கிற ஆதங்கம் அதுதான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தெளிவா வழிகாட்டி இருக்கிறான். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தெளிவா வழிகாட்டி இருக்கிறான். அப்படி இருக்க அதை விட்டுட்டு நாம நடந்த காரணத்தால் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த அவலம், உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் சிரிப்பானா இல்லையா? ஏன் இவ்வளவு தூரம் காசை கொட்டி கொடுத்தீங்க, உங்களை பாதுகாக்கல, இஸ்ரேலை பாதுகாக்கிறான், நீங்க அடிக்கப்படுறீங்க, உங்களை தற்காப்புக்கு வரல, வேற யாரையோ ஒருத்தனை தற்காப்புக்கு போறான், உங்க கைகளை வச்சு உங்க கண்ணை குத்துற வேலையை பார்க்கிறானேன்னு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் முஸ்லிம்களை பார்த்து கேலி செய்கிற அளவுக்கு சூழ்நிலை வளர்ந்திருக்கிறது என்றால், அருமையானவர்களே, இது கவனத்தில் அல்லாஹ் அவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்களுக்குள்ளதான் சிந்திப்பாங்க. அவங்களுக்கு இஸ்லாம் எப்போதும் ஒரு எதிர்ப்புக்குரியதாகவே இருக்கும். அவன் நம்ம முஸ்லிம்னு பார்க்க மாட்டான், நம்ம மார்க்கம் தான் அவன் பார்ப்பான். இஸ்லாம் அவர்களுக்கு எதிர்ப்புக்குரியதாகத்தான் இருக்கும். காரணம், இஸ்லாம் அவங்களை ஜெயிச்சிருமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இஸ்லாம் ஜெயிக்கவும் செய்யும். அதனால இஸ்லாம் இப்போது கூட அமெரிக்காவினுடைய அதிபர் இஸ்லாத்தை பற்றி தான் பயப்படுவதாக, அவர்களுடைய நடவடிக்கைகள் தனக்கு அச்சம் தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க மனசுக்குள்ள இஸ்லாமின் எதிர்ப்பு இருக்கும். நீ அவங்களோட கைகோர்த்தேனா கண்டிப்பா உனக்கு ஒரு காலத்திலையும் அவங்க உதவியாக இருக்க மாட்டார்கள் என்கிற அந்த திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதலை கடைபிடிக்க தவறியதனுடைய ஒரு விளைவைத்தான் நாம் பார்க்கிறோம். அரசியல் ரீதியாக இன்றைய சூழ்நிலைக்கு அது ரொம்ப பொருத்தமானது. அல்லாஹ் பகிரங்கமா சொல்றானே, எதை நம்ம மறைச்செல்லாம் வைக்கலையே, நம்ம ஒளிச்செல்லாம் வைக்கலையே, தெளிவா இருக்கையா, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இது யாருக்கும் நம்ம மறைச்சு, யாரு குர்ஆனை வாங்கினாலும் இந்த வாசகம் இருக்குதானே செய்யும். நம்ம ஒன்றும் மறைச்சு வைக்கல, நமக்கு தெளிவான வழிகாட்டு. அதே நேரத்தில் நீதியா நடந்துக்குங்க, அதுவும் தெளிவான. எல்லா சமூகத்தோடும் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்கிற வழிகாட்டுதல் இருக்கிற அதே நேரத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியையும் அல்லாஹ் தெளிவா சொல்லு. அப்படி குர்ஆன் எல்லா வகையிலும் நமக்கு வழிகாட்டக்கூடியது. நாம என்ன ஆசைப்படணும், அந்த குர்ஆனுடைய கருத்தை நாம் பின்பற்றி நடக்கிறேன்னு நாம நடக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆசைப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நான் குர்ஆன் வழிப்படி நடக்கிறேன். குர்ஆன் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதுங்க. வட்டி வேணாம்னு சொல்லுது. வட்டி வேணாங்க, வட்டி அழிவைத்தான் தரும். நம்ம இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிற இளைஞர்கள்
வியாபாரத்தில் ஈடுபடுகிற நடுத்தர வர்க்கத்தினர்கள் பெரியவங்க ஆசை காட்டுவாங்க. வட்டிக்கு காசு வாங்கிட்டா இன்னும் கொஞ்சம் முதலீடு செஞ்சா இன்னும் நிறைய. நம்ம கரும்புக்கடை பள்ளிவாசல் வாசல்ல ஒரு இளைஞன் என்கிட்ட கேட்டார், நான் 30 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், 30 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். பேங்குக்காரன் என்னை தொடர்ந்து கேட்குறான், நீ நிறைய நான் முதலீடு செய்கிறேன், பணம் தர்றேன், கடன் வாங்கிக்கன்னு சொல்கிறான். நான் கடன் வாங்கினான்னா 150 பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும், ஆனால் அது வட்டி, நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த 150 பேருக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த கற்பனை நமக்கு ஆசையை தரலாம். குர்ஆன் ஒன்று தான் சொல்லுது, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான். நான் இன்றும் அந்த இளைஞருக்காக துஆ செய்யறது உண்டு. இங்க நம்ம பகுதியில அப்படி சொன்ன உடனே நான் அந்த வேலையை விட்டுடுறேன்னு சொல்லி விட்டுட்டார். நான் கடன் வாங்கல. ஒரு இளைஞனுக்கு 150 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய கனவாக இருக்கும், எவ்வளவு பெரிய கனவாக இருக்கும். ஆனா இன்னைக்கும் அந்த இளைஞன் சொல்லலாம், மனசுக்குள்ள நினைக்கலாம், நாளைக்கு கபருக்கு போகும்போது இந்த வார்த்தையை வச்சுக்கலாம், குர்ஆன் சொல்லுச்சுங்கிறதுனால இந்த வட்டிக்கு நான் போகல. நம் வாழ்க்கையிலே குர்ஆனுடைய கட்டுப்பட்டோம்ன்ற ஒரு சொல் இருக்க வேணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் இன்னும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது எத்தனையோ வழிகாட்டுதல் கொடு. இன்னொரு செய்தி சொல்லுது குர்ஆன், ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், கல்யாண வாழ்க்கையை எப்படி வாழணும் குர்ஆன் சொல்லுது. அந்த பெண்களோடு நல்ல விதமா நடந்துக்குங்க, நல்ல விதமா நடந்துக்கு. குர்ஆனுடைய ஒத்த ஒரு வார்த்தை போதும் நம்ம கல்யாண வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கிறது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோமா, அது ஒன்றும் ஆடு மாடு கிடையாது, அது ஒரு மனுஷி, நம்ம கூட சேர்ந்து வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற ஒரு மனுஷி. மனுஷிக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நல்ல விதமாக வாழ்ந்துட்டா அது நல்லதுன்னு குர்ஆன் சொல்லுது. நம்முடைய தூக்கம் தான் பெருசு, அவங்களுடைய தூக்கம் பெருசல்ல. நம்முடைய களைப்பு தான் பெருசு, அவர்களுடைய தலைவலி பெருசல்ல. நம்முடைய சாப்பாடு தான், நம்முடைய வயிறு நிறைகிறது தான் முக்கியம், அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையாங்கிறது பெருசல்ல என்று நடக்கக்கூடாது. ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல விதமாக நடங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இந்த ஒரு வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கலாமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் வழிகாட்டுது. நமக்கு இன்னொரு வழிகாட்டுதல் குர்ஆன் கொடுக்குது. உங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அது உங்களால நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க, அல்லாஹ்வால நடந்துச்சுன்னு நினைங்க. குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை வழி. இன்னைக்கு நான் படிச்சேன், நிறைய ஒரு அந்தஸ்து வந்துச்சு. வந்தபோது என்ன தோணும், நான் படிச்சதுனால இந்த அந்தஸ்துக்கு வந்துச்சு அப்படின்னு இயல்பா நினைக்க தோணும். அப்படி நினைக்காத, நீ படி, நல்ல அந்தஸ்துக்கு வா, ஆனா அது அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைச்சுக்க. சம்பாரிச்சோம், நிறைய காசு வந்துச்சு, நான் சம்பாரிச்சதுனால காசு வந்துச்சுன்னு நினைக்காத, அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினை. உனக்கிட்ட என்ன நல்லது நடந்தாலும் அந்த நல்லதுக்கான காரணம் அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைங்க. குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து, வமா ரமைத்த இது ரமைத்த இன்னல்லாஹ ரமா, எரிந்த போது நீ எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமத்தை மக்காக்காரங்க கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு தப்பிச்சு போலான்னு வெளியே வந்தா மக்காக்காரங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண் எடுத்து ஷாஹத்தில் வுஜூ என்று சொல்லி வீசினார்கள். அப்படி வீசிய போது அந்த மண் அங்கு வந்த எதிரிகள் அத்தனை பேருடைய கண்களிலும் பட்டு அவர்களுடைய கண்களை கசக்க வைத்து பெருமானாரை விட்டு அவர்களை திரும்ப வைத்தது. ரசூலுல்லாஹ் அவங்கள தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு வரலாறு இருக்கு. அல்லாஹ் இதை சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த, எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிஞ்சான். அப்ப எந்த நல்லது நடந்தாலும் நீங்க என்ன நினைச்சீங்க, அது யாரால நடந்தது, அல்லாஹ்வால நடந்ததுன்னு நினைங்க. ஒரு யதார்த்தம், அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. எரிஞ்சது யாரு எரிஞ்சா, ரசூலுல்லாஹ் தான் எரிஞ்சாங்க. ஆனா அது யாரு கண்ணுக்கு போய் சேரணுமோ சேப்பிக்க வச்சது யாரு தான், அல்லாஹ் தான். நாம எரியலாம், நாம கடை திறந்து வைக்கலாம், ஆனா பரக்கத்து கொடுக்கறது யாருகிட்ட இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கு. நாம புள்ள பெத்துக்கலாம், அந்த புள்ளைய நமக்கு சந்தோஷமானவரா மாத்துறது யாருகிட்ட இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கு. எனவே மார்க்க நமக்கு சொல்லுது, எந்த நன்மை நடந்தாலும் அது அல்லாஹ்வால் நடந்ததுன்னு நினைங்க.
இப்படி குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல்கள் ஒன்னு ரெண்டு அல்ல, இது போல நிறைய இருக்கு. இன்னொரு வழிகாட்டுதலையும் சொல்றேனே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில அலட்சியமாக இருக்கிற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணோம்? வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமா இருக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ், தொழுகையை விட்டு அலட்சியமாக இருப்பவர்கள்னு இந்த ஆயத்தினுடைய வாசகம் அமைஞ்சிருக்கு. ஃபவை ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையை விட்டு அலட்சியமாக இருப்பவர். தொழுகையை விட்டு அலட்சியமா இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் தொழுவாங்க, ஒரு நேரம் தொழ மாட்டாங்க. அப்படி அலட்சியமா இருக்கிறவங்களுக்கு கேடுதான்னு அர்த்தம். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? வணக்க வழிபாடுகளில் இப்படி ஒரு அலட்சியம் காட்டக்கூடாது, சரியா செய்யணும். இது ஒரு வழிகாட்டுதல், நாம இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். இதை கரெக்டா செய்துட்டு நடந்தோம்னா, நான் குர்ஆன் சொன்னபடி நடந்தேன். நாம் அல்லாஹ் பாருங்க, ரொம்ப தொழுகையை விட்டு அலட்சியமாக இருந்தவர்கள்னு அல்லாஹ் சொல்லலாம். அதுல நம்ம தப்பிச்சோம். ஒருவேளை தொழுகையில் அலட்சியமாக இருப்பவர்கள்னு சொல்லி இருந்தா நாம எல்லாம் மாட்டியிருப்போம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தொழுகையில அலட்சியம் தான். தொழுகை நின்னோம்னா தொழுகைக்குள்ள வர்ற சிந்தனையே ஏதோ சிந்தனை தான் வருது. தொழுகையில கவனமும் தொழுகையிலே அக்கறையுமா வருது. நல்ல வேளை அல்லாஹ் அப்படி சொல்லல, தொழுகையை விட்டு அலட்சியமாக இருப்பவர்கள்னு சொன்னா. அது என்ன குறிக்கும்? சில நேரத்துல தொழுதுட்டு சில நேரத்துல தொழுகையாம இருந்துருவாங்க. அப்ப மார்க்க கடமைகளை நிறைவாக செய்யணும். இது நமக்கு குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல். குர்ஆன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு வழிகாட்டுதல் சொல்லுது. நீங்க சராசரியா வாழணும்னு நினைக்காதீங்க, சிறப்பா வாழணும்னு நினைங்க. தலைவராகணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும், இல்லையா? நான் தலைவராகணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நான் முத்தகீன்களுக்கு தலைவராகணும்னு துஆ செய்யுங்க. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய சமூகத்திற்கு நான் தலைவராகணும்னு ஆசைப்படுங்க. வஜஅல் லில் லிசான சித்கின். ஒரு புகழ் வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ், என்னை புகழக்கூடிய நாவுகளை நீ ஏற்படுத்துவாயாகன்னு கேளுங்க. அப்ப என்ன சொல்லுது? சராசரி வாழ்க்கையும் ஆசைப்படாதீங்க, அதுக்கு மேல சிறப்பா வாழணும்னு ஆசைப்படுங்கன்னு சொல்லுது. இப்படி குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களில் சிலதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதன் வழி நடக்கிறேன் என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலை வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாம் எல்லாம் குர்ஆனுக்கு செவி கொடுக்கிறோம், குர்ஆனை கேட்கிறோம். ஆனா செவிதாழ்ந்து நடக்குதல்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? அது சொல்படி நடக்குதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதற்கும் நாம தயாராகணும். மனசார நம்ம தயார்படுத்தணும். நான் குர்ஆன் சொல்படி நடப்பேன். ஒரு விஷயம் கையில வச்சிருந்தா கூட போதும், நாளைக்கு அல்லாஹ் இடத்துல சொல்லிட முடியும். யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொன்ன மாதிரி நான் நடந்தேன் என்று சொல்ல முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற மிகச் சிறப்பா. அதே போல அல்லாஹ் சொல்றான், வஷ்குரு லஹு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுனுடைய ஒரு வழி என்னன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணுமா இல்லையா? எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அதனுடைய ஒரு வழி என்னன்னா, ராத்திரி நேரத்துல தொழுவுறது. உலகம் உறங்கி கொண்டிருக்கிற போது அல்லாஹுவை நினைத்து தொழுவது, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுப்பாங்களாம், மன் கசுர நவ்முஹு, யார் இந்த ராத்திரி ரொம்ப தூங்குறாரோ அவர் நாளை மறுமையிலே ஒண்ணும் இல்லாதவர் ஆயிருப்பாரு. யார் ரொம்ப தூங்குறாரோ மறுமையிலே ஒண்ணும் இல்லாதவர். அது என்ன கருத்துனா, அல்லாஹ் இவ்வளவு நியமத்து நமக்கு செய்யறானே, இந்த நியமத்துக்கு மனசார அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற ஒரு சந்தர்ப்பம் ராத்திரி. வீட்டில் எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிற போது 2 ரக்காத்து தொழுதுட்டு, ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக், யா அல்லாஹ், எனக்கு நீ செஞ்ச இவ்வளவு அருட்கொடைகளுக்கும் நீதான் காரணம், அதுக்கு நான் மனசார நன்றி சொல்றேன் என்று ஒரு நன்றி வார்த்தை நமக்குள் வருமானால் அல்லாஹ்வுக்கு அது பிடித்தமாகி விடுகிறது. மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது, அறிஞர்கள் சொல்லி, ராத்திரி நேரத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. பகல் நேரத்துல நமக்கு பல பிஸி இருக்கும், ஒரு 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 தனிமையான ஒரு மனம் திறந்து நிற்கிற ஒரு சூழல் இருக்காது. ராத்திரினா இருக்கும். அதனால் அப்படி நன்றி சொல்லுகிற பழக்கம் வந்தால் அல்லாஹ் சொல்றான், அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் மேலும் மேலும் தருவேன் என்கிறான். இப்ப ரமலானுடைய இரவுகள் வருகிறது, நாம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். நான் மீண்டும் ஒரே ஒரு செய்தியைத்தான் ஞாபகப்படுத்துறேன். குர்ஆனை நம்ம காதால கேட்கிறோமா இல்லையா, அதை நடைமுறைப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். அது இந்த உலகத்தில் மகத்தான வெற்றி கண்ட ஒரு வேதம் திருக்குர்ஆன். நம்ம வாழ்க்கையில அதனுடைய வழிகாட்டுதல்கள்ல சிலதையாவது நாம நடைமுறைப்படுத்தணும். நான் என் வாழ்க்கையில
குர்ஆன் சொல்லி இதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ரமலானில் மிகச்சில நாட்கள் எஞ்சி இருக்கின்றன. அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் நமக்கு ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க, யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் நல்லவனாயிரணும். வஜஅல்னா ஃபி ஹாதா ஷஹரி ஷரீஃபி மின ஸுஅதாஇல் மக்பூலின். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் நல்லவர்களின் பட்டியலில் இருக்கணும், நான் துரதிஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்று ஒரு துஆவை மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க. அது வெறும் துஆவாக மட்டும் இல்லாமல் அது ஒரு யதார்த்தமான சிந்தனையாகவும் நடைமுறையாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் சில நாட்கள் ரமலானில் மிஞ்சி இருக்கின்றன. அந்த ரமலானுடைய நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.